கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். இந்த புதிய நாளை காண ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் அவருடைய சித்தமும் அவருடைய சத்துவமும் உங்களோடு இருந்து உங்களை நடத்தும் என்று நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 1:9. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பவுல் பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் பொழுது சிறைச்சாலையிலே இருந்ததாக நம்பப்படுகிறது. அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார், ஜெபம் பண்ணும் பொழுது அன்பை குறித்து செய்கிறார். உங்கள் அன்பானது அப்படின்னு சொல்றாரு. அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகணும் என்ற வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறார். பொதுவாக அன்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியன்றது நமக்கு தெரியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கிறோம், அன்பே பிரதானம், அன்புதான் பெரியது. அந்நிய பாஷையை விட, வரங்களை விட, தீர்க்க தரிசனம் சொல்லுதலை விட, இன்னும் நம்ம சரீரத்தையே சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதை விட அன்புதான் பிரதானம், பெரியது என்று பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இடத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாய் இருப்பதற்காக வேண்டுதல் செய்தார் என்பதை குறித்த ஒரு காரியங்களை பதிவு செய்கிறார். அதுல சொல்ற விஷயம்தான், உங்கள் அன்பானது அறிவிலும், 2வது எல்லா உணர்விலும் அதிகமாக பெருகணும் அப்படின்றத பதிவு செய்யறேன். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்முடைய அன்பு அறிவுபூர்வமாக பெருகி கொண்டிருக்கிறதா, எல்லா விதமான உணர்வுகளிலும் அது பெருகி கொண்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். பொதுவா இந்த நாட்களிலே அன்பு தணிந்து கொண்டிருக்கிற ஒரு காலங்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, தேவனிடத்திலும் சரி, சக விசுவாச மக்களிடத்திலும் சரி, அதாவது ஆண்டவரை அறியாத மக்களிடத்திலும் சரி, ஒரே வரியில சொல்லப்போனால் சமுதாயத்திலும் சரி, நம்முடைய அன்பு அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது பவுலடிகளாருடைய வேண்டுதல். ஒருவேளை நீங்க அன்பு காட்டுவதில் குறைவா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க அறிவாலும் எல்லா விதமான உணர்வாலும் அதிகமாய் அன்பு செலுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஒருவேளை அன்புக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட அன்பை காட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. என் குடும்பத்துல அன்பு காட்ட யாரும் இல்லை, எனக்கு என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு வெறுப்பு, வேதனை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நான் சொல்லி கொண்டிருக்கிற அந்த இயேசு, அன்பை இப்படி காட்ட வேண்டும் என்று சொன்ன இயேசு, அவர் அன்பானவர். அவர் உங்களை ஏற்கனவே உங்களை நேசித்திருக்கிறார், உங்களிடத்தில் அன்பு காட்டி இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை அதிகமாய் நேசிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய அன்பு ஒருவேளை மாறி போகலாம், ஆனால் நம்மை படைத்த அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து. அப்படிப்பட்ட அன்பு உங்களை ஆற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.